இந்த பரிசுத்தமான நாளை காண செய்த தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் போதுமானவராக இருந்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நமக்கான ஒரு ஆலோசனையான பதிவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 பேர் ஃப்ரெண்டுகளாக இருக்கிறாங்க. நாளடைவில் ஃப்ரெண்ட்ஷிப்பு மாறி வாக்குவாதங்கள் ஏற்படுது. வாக்குவாதங்கள் வேறு ரூபமாக எடுத்து கொலைவெறியாக மாறுது. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு, பலசாலியாக இருந்தவன் பலம் இல்லாதவனை ஆள் இல்லாத இடத்துல வச்சு கொன்னுடுறான். அவனுடைய அந்த கடைசி மூச்சு போராடிட்டு இருக்கும்போது, உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது, அந்த கடைசி மூச்சு நிற்கிறதுக்கு முன்னாடி லேசான மலைச்சாரல் விழுந்திருக்குது. இப்போ அவன் உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். என் கொன்னவன் சொல்லியிருக்கான், உனக்கு அட்ரஸே இல்லாமல் நான் அழிச்சிட்டேன் பார்த்தியா, இது யாருக்கும் தெரியாது, நான் தான் உன்னை கொன்னங்கிற சமாச்சாரம் யாருக்குமே தெரியாது, அதனால் நீ செத்தது எப்படி செத்தேன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உன்னை அட்ரஸ் இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசினேன். அப்படி அந்த பெருமையான வார்த்தைகளை கேட்டு இந்த சாக போகிற மனுஷன் சொல்லியிருக்காரு என்னென்னு, இந்த மலைச்சாரல் எனக்காக ஒரு நாள் நிச்சயமாக சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறார். இது நாட்கள் கடந்து போயிடுச்சு, எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த மனுஷன் எப்படி இறந்தார் என்னங்கிறது யாருமே கண்டுபிடிக்க முடியல. அதை அப்படியே விட்டு மறந்துட்டாங்க. எல்லாம் மறந்து அப்படியே அவங்கவுங்க ஜோலியில் பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் கணவனும் மனைவியாக உட்காந்துட்டு இருக்கும்போது, வெளியில் சேர் போட்டு உட்காந்துருக்கும்போது லேசான சாரல் மழை பெஞ்சிருக்கு. அந்த சாரல் மழை பெய்யும்போது இவனுக்கு சிரிப்பே நிற்கலை. சிரிச்சிருக்கிறான். ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மனைவி கேட்டிருக்காங்க. அதாவது சிந்திச்சிட்டு இருந்தேன்னு சொன்னால் கூட என்ன யோசனையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சிரித்தா எதுக்காக சிரிச்சிங்க இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வழக்காடுறதும் வாதாடுறதும் வீட்டில் மனைவிகளுடைய வேலை. இது எல்லா வீட்லேயும் தான் நடக்கும், அங்கே ஒன்றும் புதுசு இல்லை. அதனால் இவரும் சொல்லி பார்த்தாரு, சமாளிக்க முடியல, குடைச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு சமயத்தில் அப்புறம் சொல்கிறாரு, நம்ம எதிர்த்து வீட்டில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் சாகும்போது இந்த மலை சாரல் எனக்காக என்ன பண்ணும், சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டான் அப்படின்னு. அவன் செத்தது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நோண்டி இது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. வேறு வழியே எல்லாம் சொல்லிட்டான். அவனை நான் தான் கொன்னேன், யாருக்கும் தெரியாது. ஆனால் சாகும்போது என்ன சொன்னான், இந்த மலைச்சாரல் எனக்காக சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து முடிச்சுட்டு விட்டுட்டார். விட்டது பிறகு அதுவும் கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டு இருந்திருக்குது. பேசி முடிச்சுட்டு இவங்களும் மறந்துட்டாங்க. மறுபடியும் 2-3 வருஷம் கழிச்சு மனைவியும் பக்கத்து வீட்டுக்காரனோட மனைவியும் 2 பேர், அவங்க தோழிகள், அவங்க 2 பேர் வீட்டு திணையில் உட்காந்து பேனு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அன்னைக்கு பேஞ்சு அதே சாரல் மழை அங்கே பெய்யுது, அதே டைமில் பெய்யுது. அப்போது பேன் பார்த்துக்கிட்டே இவங்க 2 பேரும் கதை பேசிக்கிட்டே இருக்கும்போது மனைவியானவள் என்ன பண்ணிட்டா, அவள் தோழிகிட்ட சொல்கிறா என்னென்னு, இதே மாதிரி ஒரு டைம் மழை பெய்யும்போது தான் அந்த வீட்டுக்காரனை எங்கள் வீட்டுக்காரர் கொண்டுட்டாராம்மா. அவன் சொல்லிட்டு செத்தானாம்மா. என்னென்னு, இந்த மலைச்சாரல் எனக்காக சாட்சி சொல்லுன்னு சொல்லிட்டு செத்துட்டானாம்மா. பைத்தியக்காரன் இப்படி சொல்லிவிட்டு மரண பயத்தில் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் உளறிட்டு சேர்த்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா விட்டுருச்சு. 3 மாதம் கழித்து போலீஸ் கதவை தட்டுச்சு. என்னென்ன இது இப்போ, அதாவது அந்த வருஷ தேதியெல்லாம் கரெக்டாக சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்கும்போது முடியல. அப்போது அரிசியாக யார்கிட்ட இவ பொண்டாட்டி தோழிக்கிட்ட சொல்லியிருக்கா, தோழி அவள் தோழிக்கிட்ட சொல்லி இப்படியே ஊரே பூரா பரவிடுச்சு. அப்போ மழை துளி சாட்சி சொல்லிச்சா இல்லையா? ஆண்டவர் விட்டுருவாரா? நிச்சயமாக விட மாட்டார். அது ஆனால் பைபிள் அதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 26 இப்படியா சொல்லுது. அதாவது, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை.
எப்படி இருந்தாலும் அந்த ரகசியம் வெளியே வந்துடும்னு பைபிள் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அது உண்மை தானே? ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளோ ஜீவனுள்ள வார்த்தைகள். உண்மையில் அதன்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஆண்டவரால் முடியாது. ஆண்டவர் நம்மளை கண்கூடா ஒவ்வொரு வினாடியும் பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம என்னென்ன பேச போகிறோங்கிறத முதற்கொண்டு அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அதை நம்ம உணராமல் நம்ம இஷ்டத்துக்கு பேசிக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு ஒவ்வொரு காரியங்களையும் பாவ காரியங்களையும் செய்கிறோம். இது தவறான செயலாக இருக்குது. தேவன் நம்ம கூட அனுதினமும், அதாவது ஒவ்வொரு நொடியும் கூடவே இருந்து நம்மளை கண்ணின் மணியை போல் பாதுகாத்துட்ருக்காருங்கிறத நல்ல உணர்வோடு ஞாபகத்தில் வச்சு நம்ம நடப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. எங்களுக்குள் பாவ கர்மங்கள் எதுவும் ஆண்டவரே எங்களை அசுத்தப்படுத்தாதபடிக்கு நாங்கள் பரிசுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ள தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நல்வழியில் நடத்தும்படி உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பகல் முழுவதும் தேவன் தாமே எங்களை ஆண்டவரே எந்த ஆபத்து மோசங்களுக்கும் நெருங்க விடாமல் நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். காத்துக்கொள்ளும்படி நடத்தும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் பரிசுத்தம் இருக்கிற பரமபிதாவே. ஆமேன். ஆமேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.